முதலமைச்சர் என்னுடைய தொகுதிக்கு வர்றார், அதாவது நான் என்னுடைய தொகுதி நான் மேற்கு தொகுதிக்கு வர்றாருன்னா வரவேற்கிறேன். வாங்க வாங்க முதல்வரே, வாங்க வாக்கு கேளுங்க, நான் என்ன செஞ்சிருக்கேன் மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. என்ன சொல்றீங்க? மதுரைக்கு இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன செஞ்சிருக்கேன், நாங்க கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை, முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை 24 மணி நேரம் செயல்படுத்தினேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? சொல்லு கேட்க சொல்லுங்க. அவர் திறந்து வச்சாருங்க. ஐயா, நிறைய பேருக்கு இன்னும் போகவே இல்லை, குடிநீரே கிடைக்கல, பைப் லைனே பதிக்கல. என்ன திட்டம்? என்ன ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 2011 கொண்டு வந்த திட்டத்தை இன்னும் முழுமைப்படுத்தல. முதலமைச்சர் எதை சொல்லி வாக்கு கேட்பார்? சரி, மேற்கு தொகுதிக்கு என்ன செஞ்சாங்க? சும்மா ஒரு 4 கோயில்ல அந்த அமைச்சர் செட்டு போட்டா முடிஞ்சு போகுதா? சும்மா ரோடு தரமில்லாத கான்ட்ராக்டரை கொடுத்து ரோட போட்டா சரியாயிருமா? அதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கல. மக்கள் அமைதி. இந்த நாட்டில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும், விலைவாசியை கட்டுப்படுத்தணும், வீட்டு வரி பன்மடங்கு ஏறி போச்சு, மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. இதெல்லாம் என்ன சொல்ல போறாரு? குறைக்க போறேன்றாரா? என்ன சொல்லி கேட்பார்? வரட்டும், வந்து கேட்கட்டும். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் எஜமானர்கள். அது எல்லா கட்சிக்கும். எனவே அவர்கள் பார்த்து தீர்ப்பளித்தால் மனமோந்து எடுக்கணும்.